நாளென் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன்கள், தை மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன்களை சொல்லி வருகிறோம். இந்த தை மாதம் மொத்தம் 30 நாளுங்க. ஜனவரி 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய 30 நாட்கள் தை மாதம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போமா? இப்பொழுது நாம் சிம்ம ராசி பார்க்க போகிறோம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசி. மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போது இந்த சிம்மத்தை குரு பகவான் பார்க்குறார். கும்பத்தில் இருக்கிற குரு பகவான் சப்தம பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். ஏற்கனவே சிம்ம ராசி அன்பர்கள் எல்லாத்துலேயும் நம்பர் 1 தான். தொழிலதிபர்களாகட்டும், இல்லை அதாவது சினிமா துறையாகட்டும், இல்லை உங்களுக்கு அரசியல் மற்ற தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களாகட்டும், எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு தனி கெத்தே இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் ராசியை குரு பகவான் பார்க்குறது ரொம்ப சிறப்புங்க. எந்த குறையும் இல்லை. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் இந்த மாதம் தை மாதமாக இருப்பதால் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். எப்போவுமே 6ஆம் இடம் என்பது நல்ல இடம் இல்லை, ருணரோக சத்துருஸ்தானம். அதையும் தாண்டி அது பகை வீடு. சனியோடு சேர்ந்திருக்கிறார், 6 சேர்ந்திருக்கிறார். அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ராசிநாதன் ருணரோக சத்துருஸ்தானத்தில் போயிட்டார். அப்போது ருணரோக சத்துரு அப்படின்னாக்கா உங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். திடுதுப்புன்னு உடம்புக்கு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. அடுத்தது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்களே நம்பர் 1 இருக்குவீங்க, ஒரு அதிகாரியாக தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் மறைமுகமான எதிரிகள் இருந்து உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய, அதாவது உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது எதிரிகளால் தொல்லை ஏற்படும் நிர்வாகத்தில். அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படணும். ஒரு சில ராசி அன்பர்களுக்கு பண வருவாய் அதிகபட்சமாக இருந்த போதிலும் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் சரியாக கொடுக்க வேண்டிய இடத்துல சரியாக கொடுக்க முடியலை, ரீபே பண்ண முடியல, வேலை காப்பாற்றிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு யாருக்காவது ஒரு சிலருக்கு வரும். அவங்க தசா புத்தி பை பர்த்து சாட்டு சரியாக இப்போ நடப்பு தசா புத்தி சரியில்லைன்னா அப்படி ஏதாவது நடக்குமோ ஒழிய மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. பட் இருந்தாலும் சனியும் சூரியனும் இணைவு என்பது இந்த சிம்மத்துக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம். பணம் 2ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கிறார். அதே நேரத்தில் 11ஆம் வீட்டை குரு பார்க்குறார். பணம் பல வகையில் வரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவும் 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார். வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு காலம். அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வக்கீல், அதே நேரத்தில் உங்களுக்கு ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், சொற்பொழிவாளர்கள், இலக்கியவாதிகள், பேச்சு நம்பி தொழில் பண்ணக்கூடிய வக்கீல் எல்லாருமே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக அவங்க ஷைன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அதுலேயும் குறிப்பாக பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் அத்துணை பேருக்கும் இந்த மாதம் பொன்னான ஒரு மாதம். அவங்களுடைய ஃபீட்பேக் அவங்க ரொம்ப நல்லாயிருக்கும். மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 3ஆம் இடம்
துலாத்தை சுக்கிரனுடைய வீடு குரு பார்க்குறார். அப்போது கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவும் ஒரு சந்தோஷமும் கண்டிப்பாக அமைதியும் கண்டிப்பாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வீரதீர விளையாட்டுக்கள் ஏதாவது இருக்கலாம். இப்போ தான் இது நடக்க போகுது இல்லையா, ஜல்லிக்கட்டு, அது மாதிரி இந்த மாதிரி வீரதீர விளையாட்டு அல்லது ஸ்போர்ட்ஸ் ஏதாவது நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்பர் 1 வரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதா இருந்தால் உங்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4க்கும் 9க்கும் உடையவன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தாயாருடைய உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள், அதாவது தாய் வழி சொந்தங்கள். அதே நேரத்தில் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல். அதுலேயும் குறிப்பாக பூர்வீகத்தில் நீங்கள் பிறந்த மண்ணில் பிறந்த ஊரில் சொத்து பத்து வாங்கிறது, இல்லை வீடு வாங்கிறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு கட்டுறது, இல்லை ஃப்ளாட் வாங்கிறது, ஏதாவது ஒரு முனைப்போடு சென்று அங்கே இருப்பீங்க. பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியும் அங்கே தான் உட்காந்துருக்கார், வாக்கு ஸ்தானாதிபதி அங்கே தான் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு பூர்வீகத்தில் உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஆலயங்களுக்கு வழிபாடு செய்வீர்கள், ஆலயங்களுக்கு நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 6ஆம் இடத்துல சூரியன் சனி இணைவு, புதன் கூட 4 நாள் அமர்ந்திருக்கிறார். இருந்தாலும் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஏன்னா சூரியன் சனி இணைஞ்சாலே சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ரொம்ப சிறப்பாக தொழில் நடத்துவாங்க, ரொம்ப அற்புதமாக செல்லும் தொழில் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலை. பாருங்கள், இதுக்கு 3-10 தொழிலதிபதி 5ல் உட்காந்துருக்கார். உங்களுக்கு சிம்மத்தின் 10 சுக்கிரன் 5ஆம் இடத்துல சூப்பராக இருக்கிறார். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு மாதம், நல்ல லாபத்தை ஈட்டி ஒரு பொன்னான மாதம்னே சொல்லலாம். ஆனால் சூரியன் சனி இணைவு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அதாவது அரசு நிமித்தமாக ஏதாவது உங்களுக்கு அலுவலகத்துக்கு சென்று ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லை ஏதாவது காரியம் சாதிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இடர்பாடுகள் ஏற்படும். சரியாக சட்டுன்னு முடியாது. அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு அனுசரணையாக இந்த மாதம் இருப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருப்பாங்க, ஒத்துழைப்பாங்க. அவங்களால ஆதரவு இருக்கும், பொருளாதார ஆதரவு இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு எதிரானவர்கள் அத்தனை பேரும் 7 தான். அப்போ 7ல் குரு சுபகிரகருக்கு சொன்னால் எல்லாருமே உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக போவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருன்னா உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள், அறிமுகம் இல்லாத இடங்கள், வேலை பார்க்குற இடமோ இல்லை பஸ் ஸ்டாண்டு இல்லை பேருந்து ரயில்வே ஸ்டேஷன், இது மாதிரி ஏதாவது ஒரு பொது இடங்கள்லையோ இல்லை மருத்துவமனை, இது மாதிரி எங்கேயாவது ஒரு சில இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் யாரையாவது அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலமாக வரலாம். அசிங்கம், அவமானங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த வயது முதிர்ந்தவர்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம்.
மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 9ஆம் இடத்து அதிபதி 4க்கும் 9க்கும் உடையவர் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம், எந்த குறையும் இல்லை. நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ உயர்வு கல்விக்காக செல்லக்கூடிய அன்பர்களுக்கு என்ன கல்வி கிடைக்கணுமோ அந்த கல்வி கிடைச்சி அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஒரு சில ராசி அன்பர்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது உங்களுக்கு 10ஆம் இடம். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், இல்லை பாம்பாவது இருக்கணும்னா பாம்பே இருக்குது 10ல். 10க்குடையவன் 5ல் இருக்கிறார். நல்ல ஸ்தான பலம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம். சலுகைகள் அதுவும் அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதே நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர், போஸ்டிங் இதெல்லாம் டெஃபினட்டாக சாதிக்க முடியும். ப்ரமோஷன் பேனலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பானது ஒரு மாதம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க, வீட்லேயே கேட்ரிங் போன்ற மற்ற தொழில் ஏதாவது வீட்டிலேயே தொழில் செஞ்சு அதை வச்சு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சிறப்பாகவே இருப்பாங்க. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா அவங்க இன்னொரு இடத்துக்கு போய் கூட வேலை பார்த்து பெரிய லெவலில் ரீச் ஆகி சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக வரும். அடுத்தது 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஒரு நிலை. அது மிதுன ராசி. புதனுடைய ஆதிக்கம். அதாவது கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், ஆசிரியர்கள், கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய பிள்ளைகள், இவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் ஒரு மேன்மையான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். பேச்சுவார்த்தை நடத்தி திருமணத்தில் முடியும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறதால சைன போகம் கெடுகிறது. அதே நேரத்தில் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. ஒரு சிலருக்கு செலவுகள், சுப செலவுகள் அநேகமாக இருந்தாலும் ஒரு அசுப செலவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. 22, 23, 24 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கங்க, அப்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓரளவுக்கு தலைக்கு வருது, தலைப்பாயிட போகக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்து சனி உங்களுக்கு யோக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் ராசிநாதன் அங்கே போய் அமர்ந்திருக்கிறதால சில எதிர்ப்புகளும் இருக்கிறது, சில நல்லதும் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது. மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.